நாங்கள் வந்து ஒரு 70 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காலையில் கிளம்பி போயிருந்தோம். போய் 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்று மதியானம், அதாவது நேற்று மதியானம் வந்து எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பெகல்காமில் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக 11:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸ்ரீநகரில் இருந்து பெகல்காமில் இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்ட்டும், இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற சொல்கிற பாயிண்ட்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. எங்கள் கூட வந்த 20 பேர் வந்து மினி சுவிட்சர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 40 பேர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பார்டரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஏபிசிங்கிறத முனையும் பார்க்க போனோம். பார்த்ததில் ஏயும் சியும் பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்டில் இப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டு நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு வந்து ஆர்கனைசர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே உடனே வந்து வேறு எங்கேயுமே போக வேணாம், நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துருக்கு. லஞ்சுக்கு மாத்திரம் இங்கே ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அந்த ஹோட்டல் தான் அந்த அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடத்தின இடத்தினுடைய பேர் தான் அந்த ஹோட்டலுக்கு பேர் பைசரன். அதனால அந்த இடத்துல நடந்தது. நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்ரியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கோஆப்ரேட் பண்ணும்போது எங்களில் வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு.